ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதில் வாய்ஸ் கொஞ்சம் எப்பவுமே கிளியர் இருக்காது, எனக்கே தெரியும். வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் பெட்டரான வாய்ஸாக கொடுக்க தான் ட்ரை பண்ணிக்கிருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பெட்டராக என்னோடய வீடியோஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வருங்காலங்களில் இன்னும் பெட்டராக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னுக்கு என்னோடய ட்ராமா கிங் பிளாக் ஐடிக்குள்ளே போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். என்ன அப்புறம் பார்த்தா தான் தெரியும் என்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இன்னும் வீடியோஸ் கொண்டு வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 வந்த பிஎல் ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் வந்து ரிபல் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு அழகான க்யூட்டான ரொமான்டிக் ஷார்ட் ஃபிலிம் தான். இதோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லூகாஸ் அப்படிங்கிற ஒரு பையன், யூனிவர்சிட்டியில் படிக்கிற பையன் தான் லூகாஸ் அப்படிங்கிற ஒருத்தன். அவனோட ஃப்ரெண்ட்ஸான ஹேமா அப்புறம் பெண்ணுன்ற 2 பேர் இருக்காங்க. அதில் பெண்ணுன்ற பையனை இவன் வந்து 3 வருஷமாக லவ் பண்ணுறான். அதுக்குள்ளே அந்த ஹேமாங்கிற பொண்ணும் இவங்க காதலுக்குள்ளே வருது. இவன் சொல்ல முடியாமல் தவிக்கிற காதலும், அந்த காதல் கை கொண்டுச்சா ஹேமா என்ன அப்புறம் லுக்காஸுக்கும் பெண்ணுக்கும் காதல் மலர்ந்துச்சா, அவங்களுக்குள்ள அந்த ரொமான்டிக் ஃபீல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் அதோட கதை சுருக்கமாக இருக்குது. சரி, வாங்க நேராக கதைக்கு போயிடுவோம். கதையோட தொடக்கத்திலேயே நம்மளோட லுக்காஸை தான் காட்டுறான். லுக்காஸ் திரும்பி பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏக்கு பார்வையாக பார்த்துட்டு சொல்கிறான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்குள்ளே இப்போவுமே நான் இருக்கப்போ ஒரு 3வது மனுஷனை தான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க கூட இருக்கவும் இல்லாத மாதிரி ஒன்று தான். அவங்க கூட இருக்கும் போதெல்லாம் எப்படிலாம் வெளியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்க கூட நான் இருக்கும் போதெல்லாம் எனக்கே சொல்ல தெரியல, எனக்கே சொல்ல முடியாத அளவுக்கு நானே ஒரு 3வது மனுஷன் மாதிரி தான் என் மனசார ஃபீல் பண்ணுறேன். அப்படியே ஒரு சீன் கட்டுறாங்க. லுக்காஸ் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போயிருக்கான். அப்போ அங்கிள் ஒரு ட்ரிங்க்னு சொல்லவும் அவரும் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வைக்கும்போது இவன் காசு கொடுக்கறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் அவனோட ஃப்ரெண்ட் பெண் வரான். பெண் வந்து காசு கொடுத்துட்டு இவனோட ட்ரிங்க்ஸை அவன் எடுத்துகிட்டு போயிடறான். எடுத்துகிட்டு போகும்போது தான் லுக்காஸ் சொல்கிறான், இவன் தான் என் பெண், என்னோட ஃப்ரெண்டு. பட் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைங்க, என்னோட க்ரஷுமே தான், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் கூடவே தான். இவனை தான் நான் ஒன் சைடில் லவ் பண்ணிக்கிருக்கேன். பட் என்னோட காதலை சொல்ல போகும் போதெல்லாம் ஏதோ ஒரு இடைஞ்சல். அது என்னன்னு தானே பார்க்குறீங்க, வேற யாரும் இல்லை, ஏமா தான். ஏமா, நாங்கள் 2 பேரும் சாப்பிடும் போதும் அவங்க கிட்ட என் காதலை சொல்ல போவேன். அப்பயும் அந்த ஏமா இடையில வந்துடுவான். அவ வந்ததுமே நான் ஒரு 3வது மனுஷன் மாதிரி தான் ஆக்கிடுறேன். அந்த இடத்துலயே இல்லாம அங்கிருந்து வெளியேற சூழ்நிலை உருவாகிறோம். நான் பெண்ணுக்காக என்ன எல்லாமோ செய்யணும்னு நினைப்பேன். பட் அங்க எல்லாம் ஏமா இருப்பா. ஏமாவும் பெண்ணும் தான் ஒன்றா சுத்திட்டு இருக்காங்க. என்னோட காதல் இங்க அனாதையதான் இருக்கு. பெண் விளையாடிட்டு வரும்போதும் அவனுக்காக நான் தண்ணி கொடுக்கணும்னு நினைப்பேன். பட் தண்ணி எடுத்துட்டு போனா அங்க ஏமா வந்து நிப்பா. உடனே என்ன பண்ண, எதுவும் தெரியாத மாதிரி நான் அதை குடிச்சிருவேன். நானும் பெண்ணும் ஒன்னா தான் தங்கியிருக்கோம். தங்கியிருந்தும் என்ன பண்ண, என்னோட காதலை சொல்ல வழியே இல்லை. என்னோட காதல் ஒருதலை காதலாகவே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான். சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டைம் ஆயிடுச்சு, வர்றேன் அப்படின்ட்டு அங்கேருந்து எழுந்து போகிறான். இவ்வளோ நேரம் இதை நம்ம கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ லுக்காஸ் வந்து தனியாக ஒரு ரோட்டில் நைட் டைமில் நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போது இதில் ஒருத்தான் லுக்காஸை பார்த்து லுக்காஸ் கிட்ட வந்து என் கூட வாரியா அப்படின்னு கேட்குறான். லுக்காஸ் என்ன சொல்கிற அப்படின்ட்டு தடுமாறும்போது அவன் லுக்காஸ் அப்படியே மடக்கி பிடிக்கிறான். அவனை அங்கிருந்து தூக்கிட்டு பார்க்குறான். லுக்காஸ் என்ன பண்ணு தெரியாம அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓட தயாராகிறான். அவனும் ஓடுறான். பட் அவனும் பின்னாடியே துரத்தி ஒரு இடத்துல பிடிக்கும் போகும்போது ஒரு கை வந்து தடுக்குது. யார்டான்னு பார்த்தா நம்மளோட பெண் தான். அவனை அடிச்சு போடவும் அங்கிருந்து அவன் ஓடிறான். லுக்காஸ் கீழே கிடக்கான். லுக்காஸ் வந்து பெண் தான் தூக்கி விடுறான். தூக்கி விட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே லுக்காஸ், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது லுக்காஸும் இப்படிலாம் நடந்ததை பார்த்து லுக்காஸ் ரொம்ப பயந்து போய் தான் இருக்கான். பெண் இப்படி கேட்டதுமே அவனோட கண்கள் பொறுக்குது இல்லை, கண்ணீரை விட்டுருது. மனசார வாய்க்குளிர அழுது முடிச்சிடறான். பெண் கிட்ட அவனோட வேதனையை கட்டும் போது பெண்ணும் கலங்கி தான் போறான். அந்த நேரம் பார்த்து ஹேமா அங்க வரா. ஹேமா வந்ததுமே லுக்காஸ் அவனோட கண்களை தொடச்சிக்கிட்டு ஒண்ணு தெரியாதவன் போல நார்மலாவே நடந்துக்கிறான். அடுத்து சாப்பிட போறேன், நீயும் பா லுக்காஸ்னு கூப்பிடவும் லுக்காஸ் முடியவே முடியாது, நான் போறேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மறுத்துறான். இருந்தாலும் அவங்களோட போய் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஆகிறது. அப்புறம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க லுக்காஸ் பெண். ஏமா தான் கொண்டு வந்து 2 பேருக்கும் பரிமாற.
பட் லூகாஸ்க்கு கொடுத்துட்டு எம்மா வந்து பெண்ணுக்கு எவ்வளோ க்ளோஸா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ணுக்கு எல்லாமே எடுத்து ஊட்டி விடுறா. பெண்ணும் போதும் போதும் வேணா நானே சாப்பிட்றேன்னு சொன்னாலும் எம்மா ஊட்டுற மாதிரி இல்லை, அவ எடுத்து ஊட்டி விடுறது அளவுக்கு போயிட்டு இருக்கா. இப்படி நம்ம மனதுக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தருக்கு பிடிச்சி அவங்களோட பேசும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும், அதுவும் ஒன் சைட்ல சொல்லவே வேணாம். அந்த காதல் வலி நமக்கு பிடிச்சிருக்கும் அவங்கள, பட் அவங்க வேறத்தவங்களோட இருக்கும்போது என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும்ல. அப்படிதான் இப்ப லுக்காஸ் இருக்கும். லுக்காஸும் எதையும் சாப்பிடல, சரி நான் நல்லா தான் இருக்கேன் நான் போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுறான். அப்படியே இப்ப லுக்காஸ் வந்து அவனோட ரூமுக்கு வரான், ட்ரிங்க் பண்ணியிருக்கான் போல நல்லா. அப்படியே வந்து கீழே படுத்துட்டு தேம்பி அழுறான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனோட இதயம் சொல்லிக்க முடியாத அளவு வழியில இருக்கு. அவன் எத்தனையோ தடவை பெண்கிட்ட அவனோட காதல சொல்ல போனான். ஆனா அந்த நேரத்துலாம் ஏமா வந்து தடுத்துறா. லுக்காஸ் மடமுடைஞ்சு போய் அவனோட காதல சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மனசால உள்ள வச்சு குனிங்க அழுதுகிட்டு இருக்கான். அந்த அடிப்பட்ட வேதனையும் மனதோட இந்த காதல் வேதனையும் சேர்ந்து அவனோட கண்கள்ல கண்ணீரா கூட்டுது. அப்படியே அழுந்துகிட்டே கீழே தூங்கி போறான். அப்போதான் நம்மளோட பெண்ணும் ஹேமாவை கொண்டு போயிட்டு அவளோட இடத்துல இறக்கி விடுறான். இறக்கி விட்டு ரூமுக்கு வரும்போது அப்போ ஹேமா வந்து அவளோட போனை கீழே போட்டு போயிருப்பா போல. அப்போ கோல் வரவும் லுக்காஸும் எடுத்து காதுல வைக்கிறான். அப்போ ஒரு நியூஸ் வருது, ஹேமா நீ சொன்ன மாதிரி நான் அவனை தாக்கிட்டேன், எனக்கு எப்போ பணம் தருவா அப்படின்னு கேட்கிறான். இப்போதான் புரியுதுங்க, லுக்காஸை தாக்க வந்தது வேற யாரும் இல்ல, ஹேமாவோட ஆளுதான். ஹேமா தான் ஆள் வச்சு லுக்காஸை தூக்க சொல்லியிருக்கா. இதெல்லாம் கேட்டதும் பெண்ணுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்போ யார்டா நீ அப்படின்னு கேட்கும்போது நீ யார்டா அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்புறம் ஃப்ரெண்ட் வந்து திட்டி விடுறான், நீ இப்படி பண்ணதை நான் இங்க ரெக்கார்ட் பண்ணிட்டேன், போலீஸ்ல சொல்லணுமா வேணாமா என்ன நினைச்சேன்னு சொல்லவும் அவனை சொல்றான். இப்படிதான் அவனை ஹேமா தான் காசு கொடுத்து கடத்த சொன்னான், அடிக்க சொன்னான், அதனாலதான் நான் அவனை தாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும் பெண்ணுக்கு சரியான கோவம் வருது. எதுக்காக இந்த ஹேமா லுக்காஸ் இப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த போனை கட் பண்ணிட்டு நேரா லுக்காஸை பார்க்க அவனோட ரூமுக்கு தான் போறான். லுக்காஸ் கீழே கிடக்கான். லுக்காஸை தூக்கி அப்படியே பெட்ல படுக்க வச்சதுமே அவனோட தலைகளை கோதி விட்டு அப்படியே அவனுக்கு பெட்ஷீட்டை போத்தி விட்டு எந்திரிச்சு போகலான்னு போகும்போது லுக்காஸ் பெண்ணோட கையை பிடிக்கிறான். பெண்ணும் பார்த்துட்டு அவன் பக்கத்துல உட்காரான். அப்போ லுக்காஸ் அழுறான், பெண்ணை தனியா விட்டு போயிடாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் கூட இரு அப்படின்னு சொல்றான். லுக்காஸோட தலையை கோதி விட்டு இப்பதான் நம்மளோட பெண் நினைக்கிறான், பெண்ணுக்கும் லுக்காஸ் மேல காதல் இருந்திருக்குங்க. அவனோட நினைவுகளை மீட்டி பார்க்கும்போது தான் நமக்கு எது தெரியுது. லூகாஸை ஃபர்ஸ்ட் அவன் லைப்ரரி ஒன்றில் தான் பார்த்துருக்கான். லூகாஸ் புக் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ ஒரு புக் எடுக்கிறான். அந்த ஹோல் வழியாக தான் நம்ம ஃப்ரெண்ட் வந்து லூகாஸை பார்த்துருக்கான். பார்த்ததுமே லூகாஸ் மேலே ஒரு இனம் புரியாத உணர்வு வந்து இருக்கு. அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே அடுத்து லூகாஸ் ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருப்பான்ல அவனுக்காக. அப்போ பெண் அவன் வாங்குறத பார்த்துட்டு தான் வந்து வேணும்னு அவன் வாங்கி வச்சிருந்ததை எடுத்துட்டு போயிருப்பான். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட லூகாஸை பெண் நெருங்கி தான் போயிருப்பான். லூகாஸ் தான் அவனோட காதலை இது வரைக்கும் சொல்லலையே. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஃபேன் வந்து லூகாஸ் பக்கத்தில் உட்காந்துருக்கான். அப்போ லூகாஸ் சொல்றான், என்னை மன்னிச்சிரு ஃபேன், என்னை மன்னிச்சிரு. ஃபேன் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி தான், நீ பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு அவனுக்கு தட்டி கொடுக்குறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் விட்டிடுங்க. லூகாஸும் எழும்பி பார்க்குறான். அவனோட நெஞ்சுக்கிட்ட ஒரு கை இருக்கு. யாரோடது நான் திரும்பி பார்த்தா நம்மளோட ஃபேன் தான் நல்லா இறுக்கி அணைச்சி தூங்கிட்டே இருக்கான். அப்போ லூகாஸ் திரும்பி ஃபேன் என்ன இப்படி தூங்கி இருக்க, அதுவும் இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஃபேன் சொல்றான், அதுவா நீ என் நைட்டு குடிக்கிறதுக்காக கூப்பிட்ட, நானும் குடிக்க வந்தேன், குடிச்சிட்டு இப்படியே 2 பேரும் தூங்கிட்டோம் போல இருக்கு, பரவாயில்ல எனக்கும் இது பிடிச்சிருக்கு, இப்படியே தூங்கலான்னு திரும்ப லூகாஸை இறுக்கி அணைக்கிறான். அப்போதான் லூகாஸ் சொல்றான், ஃபேன் ஏமா இருக்கான்னு சொல்லவும் ஏமாவா, அப்போதான் உன்னை காட்டுறாங்க. லூகாஸ்க்கு ஏமா இப்படி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுமே பெண் வந்து ஃபேனுக்கும் லூகாஸ் மேல லவ் இருக்குல்ல, அந்த ஈர்ப்பு இருந்திருக்கு. பட் அவன் வெளிப்பாட்டிக்கல. ஏமாவுக்கு உடனே சொல்லிடுறான், இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருக்க வேண்டியது இல்லை ஏமா, நம்ம எல்லாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் தட்டி விட்டு இருக்கான். லூகாஸ் கிட்ட சொல்றான், ஏமா இல்ல இனிமே ஏமா வரமாட்டா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அப்படியே அணைச்சி தூங்குறாங்க. அப்போ லூகாஸ் கிட்ட சொல்றான், லூகாஸ் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு, இந்த டேபிள்லாம் நீ என்னோட தான் இருக்கணும் சரியா அப்படின்னு அவனோட சுண்டு வரல காட்டி பிங்கி ப்ராமிஸ் கேட்கிறான். லூகாஸும் அவனும் இதை தானே எதிர்பார்த்திருப்பான், பெண்ணோட அவனோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. சரி ஓகேன்னு அவனும் பிங்கி ப்ராமிஸ் பண்றான். அப்புறம் என்ன 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போறாங்க. ஒவ்வொரு இடமா சின்ன சின்ன கியூட்டான மொமெண்ட்ஸோட அப்படியே இந்த கதை நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்படியே டிஷர்ட்லாம் கழட்டி வீசிட்டு வராங்க. அப்புறம் சாப்பிட போறாங்க. சாப்பிட போகும்போது ஒருத்தரோட ஒருத்தர் வாய் தொடச்சு விடுறாங்க. அப்புறம்
சின்ன சின்ன சண்டைகள், சின்ன விளையாட்டுகளோட அவங்களோட அந்த நாள் நீண்டுகிட்டே போகுது. அப்படியே இப்போ லூகாஸும் பெண்ணும் ஒரு ஏரி கரையோரமா நடந்து வராங்க. ஏரி கரையோரமா வரும்போது லூகாஸ் கேட்கிறான், பெண் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேளு அப்படின்னு பெண் சொல்றான். லூகாஸ் கேட்கிறான், சரி உனக்கும் எம்மாவுக்கும் என்னாச்சு, ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்கவும் பெண் சொல்ல வரும்போதே அங்கிருந்து எம்மா கத்திட்டு வரா. ஏய் அப்படின்னு வந்ததுமே, என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் வெளியில போயிருக்கீங்க, எப்படி என்ன விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்கறான். எப்படி பாருங்களேன், எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு சும்மா நார்மலா வந்து கேட்கிற மாதிரி கேட்கறான். அப்போ பெண் சொல்லிடுறான், அடிக்காதேம்மா, நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும், ஒன்றும் தெரியாதவன் ஆள் வச்சு அடிச்சதானே, இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு இருந்துருச்சு, இதுக்கப்புறமும் நம்ம ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் ஏமா நான் அதுக்காக செய்ய வரல பெண், நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லும் போதே பெண் சொல்லிடுறான், போதும் வேமா, நீ செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரமே கிட்ட இருக்கு, இதுக்கு மேல எதுவுமே பேசாத, நம்ம பிரிஞ்சிடலான்ட்டு அங்கிருந்து லூகாஸை கூட்டிட்டு வெளியாகிறான். இப்போ லூகாஸும் வேணும் காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. காருக்குள்ள உட்காந்துருக்கும் போது லூகாஸ் சொல்றான், ஏமா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, நான் அவ்வளவு நம்பணும், அவளை இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு பெண் கிட்ட சொல்லும் போது பெண் சொல்றான், நானும் இதை எதிர்பார்க்கல, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்புறம் லூகாஸ் அவனோட ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல, பட் இதை நான் 3 வருஷமா என் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சு புடுங்கிட்டு இருக்கேன், அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும் ஃப்ரெண்ட், நான் உன்னை ரொம்பவும் நேசிக்கிறேன், நான் உன்னை லவ் பண்றேன், உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, இதை சொல்றது தப்பா சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, பட் நான் இப்போ சொல்றேன், இதை கேட்டுட்டு நீ என் மேல கோபமோ ஆத்திரமோ படக்கூடாது, ஆனா உனக்கு பிடிக்கலன்னா என்னை அவாய்டும் பண்ணிடக்கூடாது, நீ எப்பவுமே என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், நான் அதை சொல்லிட்டேன் கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்க போறான். அப்போ லூகாஸோட கையை ஃப்ரெண்ட் பிடிச்சி சொல்றான், சொல்லிட்டியா, இதை சொல்லுவேன்னு தான் நானும் உன்னை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போதானே சொல்லியிருக்கேன், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவனோட கண்ணத்தை பிடிச்சி இழுத்து வச்சு அப்படியே ஒரு கிஸ் பண்ணிடுறான். இப்போ லூகாஸும் பெண்ணும் முத்தங்கள் கொடுத்துக்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் உள்ள காதல் அங்கே வெளிப்படுது. அப்படியே மாற்றி 2 பேருமே முத்தங்கள் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி 1 வீக்னு போட்டு ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லூகாஸ் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க, லூகாஸை பார்க்கணும், வீட்டுக்கு வா, அப்பாவும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ பெண்ணும் சொல்றா, நீ வீட்டுக்கு போறியா, நானும் வரணும்னு நினைக்கிறியான்னு அப்படின்னு பெண் கேட்கவும் லூகாஸ் இருக்கிறேன், நீ வரையா என்ன, வரணும் தான், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அப்புறம் உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி பெண் சொல்லலாம். லூகாஸ்க்கு இது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சரி உங்க அப்பா ஏன் பேச கூப்பிட்டா இருக்கும் அப்படின்னு பெண் கேட்கும்போது, தெரியல, வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, ஸோ ஏதாவது பேசுறதுக்காக இருக்கும், போனாதான் தெரியும் அப்படின்னு லூகாஸும் சொல்லிடுறான். இப்போ லூகாஸும் பெண்ணும் லூகாஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுமே அவங்க அப்பா முன்னாடி போய் நிற்கிறாங்க. அவங்க அப்பா ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபோனை பார்த்துக்கிட்டு கவலையாக தான் இருக்கார். அப்போது நேராக லூகாஸ் கிட்ட வந்து, நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, உன்னால சுற்றி உள்ளவங்க எல்லாமே நம்மளை கேள்வி பண்ணுவாங்க, நீ என்ன பண்ணியிருக்க, என்ன இது அப்படின்னு கேட்கும்போது லூகாஸ் சொல்லிடுறாங்க, நாங்கள் வந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சேர்ந்து வாழ நினைக்கிறீங்களா, ஊர் என்ன பேசும், உங்களை எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, இதெல்லாம் சரிதானா, இது தேவையான ஒண்ணா அப்படின்னு சொல்லும்போது பெண்ணும் சொல்ல வரான். பட் அவங்க அப்பா கேட்குற மாதிரி இல்லை. அப்படி கோபத்தில் கோப்பளிக்கிறாரு, இதெல்லாம் சரி வராது, இந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது, இந்த குடும்பத்தோட நீ இருக்கணும்னா நீ இப்படி இருக்கக்கூடாது லூகாஸ், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு, நீ என் பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கோச்சிட்டு மேலே போயிடுறாரு. அவங்க அம்மா வந்து 2 பேர்த்தையும் விசுவாசப்படுத்தி சொல்றாங்க, லூகாஸ் கண்கள் கலங்குறான், அவனுக்கும் கவலையா தான் இருக்கு, உங்க அப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. சப்போர்ட் கிடைக்க வேண்டிய இடத்துல சப்போர்ட் கிடைக்கல, ஸோ மனசார 2 பேருமே கவலைப்படுறாங்க. அவங்க அம்மா தான் சொல்றாங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க, புரிய வச்சா புரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லி தொண்டை தட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. போயிட்டு லூகாஸோட அப்பா கிட்ட பேசுறாங்க, நீங்க ஏன் அவனை அப்படி செஞ்சு திட்டுனீங்க, நீங்க தானே அவனை புரிஞ்சுக்கணும், அவனோட உணர்வு அவனுக்கு அதுதான் பிடிக்கணும்னா அவன் அப்படிதான் வாழணும், நினைச்சேன்னா அவன் இப்படி வாழ்ற தப்பு இல்லையே, நீங்களே இப்படி வெறுத்தா மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்கிறது பெருசு கிடையாது, ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, அதுதான் அவனுக்கு முக்கியம், அதுதான் அவன் எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொல்லும்போது லூகாஸோட அப்பா சொல்றாரு, எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, இப்படிதான் எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவனை இப்படிதான் ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே கேன்னு அவனை ரொம்பவும் கேலி கிண்டல் பண்ணாங்க, இதனால மனசு உடைஞ்சு போன அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான், அவனோட தம்பி போல என்னோட பையனும் ஆகிடக்கூடாது, அவன் மனசுல உடைஞ்சிடக்கூடாது, இப்படி அவனும் ஒரு நிலைமைக்கு ஆளாகிடக்கூடாது,
ஊர்களில் உள்ளவங்க பேசுறதெல்லாம் கேட்டு மனசு உடைஞ்சி அவன் ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுத்துரும் அப்படிங்கறத ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்போ இப்படி சொல்லி பேசிட்டு வந்தேன். என்னாலே முடியல ஏசுறதுக்கு, இருந்தாலும் என் மனசு கேட்கலையே, என் தம்பி மாதிரி அவனும் ஆகிடுவானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு லூகாஸோட அப்பா சொல்றாரு. லூகாஸோட அம்மா இப்போதான் இப்படி ஒன்று இருக்கு, அவங்க அப்பா இதுக்காக தான் உன்னை இப்படி ஏசியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஊரை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா, அவனோட உணர்வை நீங்க மதிக்கிறீங்களா, அவங்க 2 பேரும் அந்த ஃபீலிங்ஸ்ல முழுமையா இருக்காங்க. அதனாலதான் அவன் யாருன்னு அவன் வெளிக்காட்டிக்கிட்டான். அவனை நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும், நீங்க ஏத்துக்கணும் அவனை. அப்போ அவனுக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. பெற்றவங்க சப்போர்ட் இருக்கும்போது மற்றவங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷமா இருப்பான். அவனோட ஃபீலிங்ஸை சந்தோஷமா வாழ விடுங்க, பையனுக்கு என்ன பிடிக்குதோ அது போலே வாழட்டும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் அவங்க அப்பாவும் சரி நம்ம பையனா இருக்கான், அவனோட உணர்வுகள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறார். அப்புறம் கீழே வந்த அம்மாவும் 2 பேர்த்தையும் மேலே அப்பா பேசணும்னு சொன்னாரு, வாங்க போறாங்க. 2 பேருமே போனதும் லூகாஸ் போய் அவங்க அப்பா பக்கத்தில் உட்காரான். அவங்க அப்பா மேலே கை போட்டு சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப அவசரப்பட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உங்களோட உணர்வுகள் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா நான் உங்களை சப்போர்ட் பண்றேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னு சொல்லவும் லூகாஸுக்கும் சந்தோஷம். அப்படியே 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அங்கே பாச போராட்டம் நடக்குது. அவங்களோட அம்மா பெண்ணையும் பக்கத்தில் போக சொல்கிறாங்க. பெண்ணும் நானும் அப்படின்னு கேட்கவும் லூகாஸோட அப்பா கை காட்டுறாரு. பெண்ணும் போய் அப்படியே அவங்கள கட்டிப்பிடிக்கிறான். லூகாஸோட அம்மா கதவு சுற்றிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே இங்கே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட அந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது இதோட முழு திருப்தி உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா பெருசாக நம்ம தமிழ் வார்த்தைகளில் வர எமோஷனல் மாதிரி அந்த மற்ற மொழிகளில் வராது. இங்கே அங்கே இருக்குதா இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் நிறைய வார்த்தைகளை நானாவும் நான் போட்டு தான் பேசியிருக்கேன். ஏன்னா அந்த உணர்வு கிடைக்கணும்ல, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு வேணும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. வீடியோ பார்க்குறீங்கன்னா அதோட முழு திருப்தி கிடைக்கணும். அதை தான் நானும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. இது இனி வரும் நாட்கள் இது போல வீடியோக்களை நான் உங்களுக்காக தர காத்திருக்கேன். இது போல அழகான உணர்வுகளை கூட உங்களுக்காக கொடுக்க நான் எதிர்பார்த்திருக்கேன். கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருச்சுன்னு சொல்லுங்க, இல்லை நல்லனுங்க. ஒவ்வொருத்தர் கொடுக்கும் கமெண்ட்கள்ல தான் என்னோட நிலைப்பாடை நான் அறிஞ்சிக்க முடியுது. இன்னும் மேல பண்ணலாமா அப்படிங்கிற மோட்டிவேஷனுக்கு நான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, என்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்களோட BL Drama King. சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.